गजाननं भूतगणातिसेवितं कपित्तजम्बूतपरक्षारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजं முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் திருமகனே ஒருகை முகந்தம்பியே நின்றுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதுழுவேன் நான் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரஹரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். இன்றைய தினத்தில் ராசி பலன் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப பிரசித்தி பெற்றான சில விசேஷங்கள் நடக்கும்போது நம்ம வாழ்க்கையில் இந்த தினத்திலேருந்து எனக்கு ஒரு பெரிய மாற்றம் கிடைக்காத நம்ம எதிர்பார்ப்போம். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினம் வைகாசி விசாக நன்னாள். இன்றைய தினத்திலையும் நாளை காலத்தில் 9 மணி வரைக்கும் முருகப்பெருமான் ஆலயத்துக்கு போய் வழிபாடு பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். சரி, இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம் எப்படி இருக்குது, அதற்குண்டான சிறப்புகள் எப்படி இருக்குங்கிறத பஞ்சாங்க குறிப்புகளில் இதோ நாம் பார்க்க போகிறோம். 22/5/2024 குரோதி வருடம் வைகாசி மாதம் 9ஆம் திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 8 மணி 17 நிமிடம் வரை சுவாதி, பின்பு விசாகம். இன்றைய திதி இன்று இரவு 7 மணி 13 நிமிடம் வரை சதுர்த்தசி, பின்பு பௌர்ணமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரட்டாதி, மீனராசி. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்னைக்கு நாள் பார்த்துக்கோங்க. வைகாசி மாதம் 9ஆம் திருநாள், ரொம்ப விசேஷமான நாள். வைகாசி மாதம் வரக்கூடிய அற்புதமான நட்சத்திரங்களில் ரொம்ப சிறப்பான நட்சத்திரம் வைகாசியில் விசாக நட்சத்திரம், 16ஆம் நட்சத்திரம். இந்த 16ஆம் நட்சத்திரம் ரொம்ப மகத்துவமான நட்சத்திரம். நம்மளுடைய பூஜை புனஸ்காரங்களில் பார்த்துட்டிங்கன்னா ஷோடச உபசரணைன்னு சொல்லுவாள். 16 விதமான உபசரணைகள் இருக்குது. 108 அர்ச்சனை இருந்தாலும் 16 நாமங்கள் இருக்குது. ஷோடசார்ச்சனைன்னு பேர் அதுக்கு. சுவாமிஜிக்கு உபசரணை பண்ணுறதும் 16, அர்ச்சனையும் 16 மந்திரங்கள் உண்டு. இந்த 16 விதமான விசேஷங்கள் 16 செல்வங்கள்னு சொல்லுவாள். இந்த 16க்கு அவ்வளோ மகத்துவங்கள் உண்டு. அதே மாதிரி இன்றைக்கி நட்சத்திரங்களில் 16ஆம் நட்சத்திரம் முருகப்பெருமானுடைய நட்சத்திரத்து இந்த வைகாசி விசாகம். நிறையா பேர் காவடி எடுத்துகிட்டு போவாள், நடைபாதையாக பழனிக்கு போவாங்க, பிரசித்தி பெற்ற முருகாலயங்களுக்கு சென்று வழிபாடு பண்ணுவாங்க. நிறையா இடங்களில் பார்த்துட்டிங்கன்னா என்னுடைய மாணவர்களே இடங்களில் தண்ணீர் பந்தல், மோர் பந்தல், இது போன்ற பந்தல்கள்லாம் வச்சு கொடுப்பாங்க. முருக பக்தர்கள் அதை அருந்தும் பொழுது ஏதோ ஒரு முருகனே வந்து அது சாப்பிட்டாப்புல அவங்களுடைய எண்ணங்கள் இருக்கும். அதுதான் உண்மையும் கூட. 100ல் ஒருத்தராக அவர் வந்து அனுகிரகம் பண்ணுவார். திருச்செந்தூர் கோயிலில் சொல்லுவாங்க, 6 பிராமணா உட்காந்து பூஜை பண்ணால் 6ல் ஒருத்தராக வந்து உட்காருவார். 3000 பேர் சாப்பிட்டா 3000ல் ஒருத்தராக வந்து அவர் சாப்பிடுவார். 1000 பேர் சாப்பிட்டா 1000ல் ஒருத்தராக வந்து முருகர் சாப்பிடுவாருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த முருகப்பெருமானுடைய வழிபாட்டுக்கே ரொம்பவுமே சிறப்பு. கௌமாரம்னு பேர் முருகனுடைய வழிபாட்டுக்கு. இந்த வைகாசி விசாகம் அவ்வளோ சிறப்பான ஒரு தன்மைகள் உண்டு. ஒரு முறை ஒரு அம்மா ரொம்ப பிரார்த்தனை பண்ணுறா, வேல் வழிபாடு. வேல் வந்து நான் வந்து உண்டியலில் சாத்தணும்னு நினச்சிட்டு இருக்கேன், நான் மறந்துட்டேன்னு கோயிலேருந்து உள்ளே வந்துட்டேன். கோயிலுக்குள்ளே வந்துட்டா கூட்டத்தில் நின்று வரும்போது இந்த வேல் கடையில் வெளியில் வாங்கிறதுக்கு மறந்துட்டேன். ஆஹா முருகா, நான் வந்ததே வேல் வாங்கி போடணும்னு வந்தேன், கடைசியில் அதை மறந்துட்டேனே. இப்போ போய் வெளியில் போய் வேல் வாங்கி போட்டால் எனக்கு திருப்தி இருக்காது, கையில் வச்சுட்டு உள்ளே வந்து இந்த உண்டியலில் போட்டால் திருப்தி இருக்கணுமேனு சொல்லி இப்படியே கண் கூட அந்த லைனில் நிற்கும்போது அழுதுட்டு இருந்தாங்களாமா. அந்த அம்மா சொன்ன விஷயம் பின்னாடி அப்படியே எல்லோரும் வந்துட்டு இருக்காங்க. கண்ணில் அப்படியே தண்ணி, வெளியில் சொல்லலை, மனசில் நினச்சிட்டு இருக்கா. உண்டியல் பக்கத்தில் போயிருக்கா. சரி பேசாமல் அபராத காணிக்கைனா நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காணிக்கை போட்டலாம்னு சொல்லி அந்த உண்டியல்கிட்ட போய் காணிக்கை போட்டதுக்கு வந்தலாம். இந்த அம்மா ஒரு சின்னதாக பக்கத்தில் இன்னொரு ஹைட் இல்லாமல் அவங்க வந்து இந்த வேலை உண்டியலில் போட்டுறீங்களான்னு சொல்லி கொடுத்தாங்க. கையில் முருகா முருகா முருகான்னு கண்ணில் தலம். உன் பிரசித்தியான சக்திக்கு அளவே கிடையாது. நான் மறந்துட்டேன், யாரோ ஒருத்தர் மூலமாக கையில் கொடுத்து நீ போடுன்னு சொல்கிறே, என்னப்பா இது அப்படின்னு சொல்லி. அதுதான் அவை பிராட்டி சொல்லுவாள், உன்னுடைய திருவிளையாடலே ஒரு தனித்துவம் வாய்ந்ததுன்னு சொல்லுவாள். அதுதான் முருகப்பெருமானுடைய சிறப்புகள் கூட. இன்றைக்கி வீட்டில் எப்படி பூஜை பண்ணணும் அது போன்ற விஷயங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரத்துடைய சிறப்பு, நட்சத்திர பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து 12 ராசிக்குண்டான விசேஷ பிரத்யேக பலாபலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம். மேஷ ராசி நண்பர்களுக்கு நினைத்த காரியத்தில் சக்ஸஸ் பண்ணணுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்குது. இருப்பினும் மத்தியானத்துக்கு மேலே நட்சத்திர ரீதியாக அவ்வளோ சாதகம் இல்லாத, ராசி ரீதியாக சாதகம் இல்லாத அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரத்திற்கும் சற்று கவனமாக இருக்கணும். பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. யதார்த்தமாக பேசிடக்கூடாது, நகைச்சுவாக பேசப்படாது, ஒரு விஷயத்தை மாற்றி சொல்லிடக்கூடாது.
ரொம்ப அதில் பார்த்து பார்த்து யோசிக்கிறது நல்ல பலன்கள். அப்பப்போ மறதிகள் மனசில் வந்து போகும். அதனால் ரொம்ப கவனம் என்பது தேவை. ஒரு விஷயத்தில் நமக்காகன்னு சொல்லும்போது அவங்க என்ன சூழ்நிலைங்கிறத பார்த்து யோசிக்கணும். சரி சாப்பிட்டாச்சு கிளம்பலாமா அப்படின்னு சொன்னால் அவள் சாப்பிட்டாலா இல்லையா, சரி இன்றைக்கி வந்தோடனே இந்த வேலையை பார்த்துடலாம், அவள் தூங்கினாலா இல்லையா, இது போன்ற விஷயங்களை கான்சன்ட்ரேட் பண்ணலன்னா ரொம்ப தெரிஞ்சிடும். யதார்த்தமாக பேசுகிறது தான், வேற ஒன்றும் இல்லை, தப்புலாம் ஒன்றும் கிடையாது. சில இடங்களில் இந்த ஓட்டுநர் நம்ம கூட்டிகிட்டு போயிருப்போம், 6 மணி நேரம் 7 மணி நேரம் கூட்டிகிட்டு போயிருப்போம், எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்ருப்போம், நம்ம சாப்பிட்டாச்சான்னு கூட கேட்க மறந்துடுவோம். இது நிறைய பேருக்கு மறதியில் இயல்பு. வாலண்டியராக வேணும்னு யாரும் செய்ய மாட்டா, ஆனால் மறதியில் இயல்பு. அதனால் சில நேரங்கள் அச்சோ மறந்துட்டனே அப்படின்னு வந்ததுக்கப்புறம், ஏங்க நீங்கள் சாப்பிட்ருக்க வேண்டியதானே, நீங்கள் நீங்கள் சாப்பிட்டு பில்லு கூட எனக்கு கொடுத்து என்னங்க நீங்கள் அப்படின்னு நம்ம அவங்ககிட்டே திருப்பி போட்டுருவோம். அவங்க கூப்பிடல ஆனால் இந்த வார்த்தையை சொல்கிறாங்க பாரு அப்படி சொல்லுவாள். இப்படி மறதியில் நம்ம அட்மிட் பண்ணி நம்ம சாரிங்கன்னு சொல்கிறத நம்ம ஏற்றுக்க மாட்டோம். இதில் இன்றைய தினத்தில் இப்படி இருந்துட்டுருக்கோம். இறைவன் வழிபாடு உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் பாசிட்டிவாக பண்ணிடணும், கவலைப்பட வேண்டாம். இன்றைய தினத்தில் ரிஷபராசி அன்பர்களே, 1000 விஷயம் சொன்னாலும் ஏதோ ஒரு வகையில் குரு பகவானுடைய அனுகிரகம் இருக்குது, அதனால் தப்பு கிடையாதுன்னு சொல்லுவாள். திருமண பேச்சுவார்த்தைகள் சக்ஸஸாக இருந்துருக்கும், நல்ல விஷயங்கள் நடக்கும், நிச்சயதார்த்தம், சீமந்தம், குழந்தை, இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூல்யமாக இருக்கும். ஐவிஎஃப் சம்மந்தமான ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறவாளுக்கு சில சாதகமான விஷயங்கள்லாம் கூடி வரும். ரொம்ப நாளாக இருந்த மன வருத்தங்கள், மன கிளேஷங்கள், மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள்லாம் போகக்கூடிய தினமாக இருக்கும். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நிலைச்சி யோசித்து சில காரியங்கள் எடுத்து பண்ணுவீங்க. இனிமேல் தப்பு பண்ணக்கூடாது. ஒரு விஷயத்தில் நம்ம இனிமேல் பாசிட்டிவாக பர்ஃபெக்டாக இருக்கணுங்கிற ஒரு சிந்தனைகள் மனசில் இருந்துருக்கும். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நியூஸ் ரீடராக இருந்துட்டு இருக்கிறவங்க, தொலைக்காட்சியில் வேலை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி நிகழ்ச்சி ஆர்கனைசராக இருந்துட்டு இருக்கிறவங்க, டைரக்டராக ப்ரொடியூசராக இருந்துட்டு இருக்கிறவங்க, சினிமா சார்ந்த நட்சத்திரத்தில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை பிறக்கக்கூடிய அற்புதமான காலமாக இந்த காலம் உண்டு. சில நபர்கள்ட்ட சிரித்து பேசும்போது மற்றவ பாரு நம்மகிட்ட எப்படி பேசு, அங்கே பாரு சிரித்து பேசிகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி மற்றவ எடுத்து சொல்லுவாள். பிறருடைய கிரிட்டிசைஸுக்கு தயவு செய்து ஆளாயிர வேண்டாம். அவள் நினைக்கிறது நினச்சிட்டு போட்டோம், நம்ம கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்துருக்கோம். பூ வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம், மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், காய்கறி விற்பனை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் தேடி வரும் இன்றைய தினத்தில். மிதுன ராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் நல்ல நாள். சில மாற்றங்கள் பண்ணுவீங்க. சில விஷயம் பிடிக்கும் பிடிக்காது, எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு சரி லெட்லஸ் ட்ராவல் பண்ணுவோம். ரொம்பலாம் யோசிச்சோம்னா எந்த காரியம் நடக்காது. ரொம்ப இப்படி தான் அந்த மாதிரி சில யோசனைகள்லாம் இந்த தினத்தில் இருக்கும். டெக்னிக்கலான ஒர்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப முக்கியமஸ்தர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சேர் சம்மந்தமாக, ஃபர்னிச்சர் சம்மந்தமான ஷோரூம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, வாகன சம்மந்தமான ஷோரூம் வச்சுட்டு இருக்கவங்க, டீ கடை, அதே மாதிரி ஃபுட்டு சம்மந்தமாக, கேட்ரிங் சம்மந்தமாக எடுத்து பண்ணிட்டு இருக்க, ஒரு கம்பெனியில் ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை பண்ணிட்டு இருக்கோம், ஹோட்டலில் மேனேஜராக இருந்துட்டுருக்கோம், செஃப்பாக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். புதிய முன்னேற்றங்கள் கூடி வரும். குழந்தைகளுக்கு ஏதேனும் பிரச்சனைனா அப்படியே தடுமாற்றம் அப்பப்போ இருந்து கொண்டு இருக்கும். குழந்தைகளுடைய படிப்பை பற்றிய கவனங்கள் இன்றைய தினத்தில் இருந்திருக்கும். சொந்த பந்தங்கள் உதவிகள் கேட்டால் ஏதேனும் உதவிகள் பண்ணுவேன். உதவி பண்ண முடியல, அவள் கிரிட்டிசைஸ் பண்ண பார்த்தியா, ஒரே ஒரு காரியம் பண்ண முடியல, எத்தனை தடவை பண்ணியிருக்கேன், இப்போ என்னையவே சொல்கிறா பாருன்னு சில பேச்சுவார்த்தைகள்லாம் இன்றைய தினத்தில் இருந்து கொண்டு இருக்கும். ரொம்ப வயசானவங்களை கூடமாட இருந்து கவனித்து கொள்ள வேண்டிய அவசிய சூழ்நிலைகள் வரும் இன்றைய தினத்தில். கடகராசி அன்பர்களுக்கு, அதாவது எனக்காக நான் எதுவுமே இது வரைக்கும் எடுத்துக்கிட்டதில்லை, ஆனால் இவ்வளோ பண்ணி நீ என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்கும்போது தான் மனசு வருத்தமாக இருந்துட்டு ஒரு சின்ன சண்டையில் அவள் சொன்ன வார்த்தைகள்லாம் நிறையா மனசில் இருக்கும். இது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, நம்ம இவ்வளோ நல்லது பண்ணியிருக்கோமே, ஒரே ஒரு தப்பை கண்டு இவ்வளோ விஷயத்தை குறிப்பிட்டு இதெல்லாம் பேசுகிறாளே, அப்பா அதான் கெட்டதுக்கு இன்றைக்கி மதிப்பு ஜாஸ்தி அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும். வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகள் தேடி வரும். பொருளாதார முன்னேற்றங்கள் உண்டு. புதிய சொத்து, புதிய பொருட்கள் வாங்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. கஷ்டப்பட்டு இருந்தாலும் என்கிட்ட காசு இல்லை, ஆனால் யாரோ ஒருத்தர் உதவி மூலமாக சில காரியத்தை எடுத்து பண்ணுவேன். கடனுக்காக கடன் வாங்குறதை தவிர்த்துக்கிறது நல்லது. டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு இது எனக்கு சக்ஸஸாக இருந்தது, இப்போ தான் தடங்களாகும்னு சொல்லும்போது அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். பண விவகாரங்களில் கவனம் என்பது தேவை. பிறர் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகள்லையும் நுணுக்கம் இருக்குது. அதை கவனித்து தீர ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அவங்க உங்ககிட்ட என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்கங்கிறது உங்களுக்கு புரிய வரும். படிக்கக்கூடிய குழந்தை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதுக்குண்டான படிப்பெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். கடகராசி நேயர்களுக்கு. சிம்மராசி அன்பர்களே, ரொம்ப விவகாரமான விஷயங்களையும் ரொம்ப சிக்கலான
சில காரியங்கள்லையும் ரொம்ப தெள்ளத்தெளிவாக யோசித்து செயல்படக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. இன்றைக்கி மத்தியானம் வரைக்கும் பிரயாணங்கள் இருக்கும். மத்தியானத்துக்கு மேலே ஒரு திடமான முடிவெடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். தத்தெடுக்கிறது, அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ஏதேனும் ஒரு செலவுகள் இருந்தால் அந்த கோயில் செலவை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்கிறது, ஏதேனும் அவங்களுடைய படிப்பு செலவை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்கிறது, இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலியமாக. ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான விஷயங்களில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் தேடி வரும். அதை நீங்கள் பக்குவமாக இளைஞர்கள் பயன்படுத்திட்டால் மிகப்பெரிய மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். லாயராக இருந்துட்டுருக்கவங்க, அட்வொகேட்டாக இருந்துட்டுருக்கவங்க, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கவங்க, மிகப்பெரிய துறைகளில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். ஒரு காலனி இருக்கல், ஒரு இடத்துல, ஒரு வீதியில் இருக்கல், ஒரு பெரிய நிறுவனத்தில் இருக்கல், உங்களை தலைவராக அதில் எடுத்து போட்டுருவா. நீங்கள் அதற்குண்டான சில பிரச்சனைகள்லாம் எடுத்து பார்த்து தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பொது சேவைகளில் உங்களை தன்னைத்தானே இழுக்கக்கூடிய சூழ்நிலைகள் மாறி வரும். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா ஒரு கோயிலில் இருக்கீங்க, அந்த கோயிலில் செக்ரட்டரியாக இருந்தவங்களுக்கு தலைவராகவும், அதே சமயத்தில் தலைவராக இருந்துருக்கோ நிர்வாகத்தை முழுசாக கவனிச்சுக்கோ, ஸ்கூலில் பிரின்ஸிபலாக இருந்துருக்கோ கரஸ்பாண்டாகவும் அந்த ஸ்கூலை முழுசாக கவனித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். பதவி உயர்வுகள், பெயர் அந்தஸ்து கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். உங்கள் வார்த்தைக்கு ஒவ்வொரு பலன்களும் தேடி வரும். இன்றைய தினத்தில் அனுகூல்யம் உண்டு. கன்னிராசி நேயர்களுக்கு சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான தினம். பணவரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாள் முயற்சி பண்ண ஒரு விஷயங்கள் நல்லது நடக்கும். பண விஷயங்களில் அது அம்மாக்கிட்டேயோ, மனைவிக்கிட்டேயோ, அல்லது மனைவி கணவர்கிட்டையோ, அவங்களுடைய அம்மாக்கிட்டேயோ, மாமியார்கிட்டையோ, மாமனார்கிட்டையோ இந்த மாதிரி கொடுக்கும்பொழுது இந்த சம்பாத்தியத்தை வச்சு இதுக்காக தான் இத்தனை நாள் கஷ்டப்பட்டோம், இத்தனை நாள் நம்ம யோசிச்சுட்டு இருந்தோன்னு ஒரு சந்தோஷப்படக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். புதிய வாகனங்கள் வாங்குறது, புதிய பொருட்கள் வாங்குறது, செல்ஃபோன் வாங்குறது, புதுசாக கம்ப்யூட்டர் வாங்குறது, புதுசாக அந்த உங்களுக்குன்னு ஒரு உருவகத்தை உருவாக்கிக்கிறதுக்கு உண்டான அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. பிரசித்தி பெற்ற ஆலயங்களுக்கு போயிட்டு வர்றது வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். பேச்சை வளர்க்கும்னு சொல்லுவாங்க. அதனால் ஒரு இடத்துல பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதை பெருசாக எடுத்துக்கோங்க. மற்றவங்களுடைய பிரச்சனையிலையும் பண விஷயங்கள்லையும் நீங்கள் உட்காந்து பேசுகிறதை தவிர்த்து கொள்வது நல்லது. கையெழுத்து போடும்போது கவனம் என்பது தேவை. துளாராசி அன்பர்களே, விவகாரமான விஷயங்களில் ரொம்ப விவேகமாக நடந்து அதில் சாதுரியத்தனமாக வெளியில் வந்துடுவீங்க. பல விஷயங்களில் நம்ம பேசாமல் இருக்கிறது நல்லது. அமைதி மிகப்பெரிய பலனை கொடுக்குங்கிறதுல உண்மை தான். அதனால் அமைதியாக இருக்கிறது நல்லது. அன்னதானம் போன்ற பொது விஷயங்களுக்காக நீங்கள் நிறையா செலவு பண்ணுவீங்க, நிறையா ஹெல்ப்பும் பண்ணக்கூடிய தினமாக இருக்கும். ஸ்போர்ட்ஸில் இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. ஷேர் மார்க்கெட், அதே மாதிரி பண சம்பந்தமான விவகாரங்களில் மற்றவர்கள்ட்ட பொறுப்பை ஒப்படைக்கக்கூடாது. நீங்கள் ரொம்ப கவனம் என்பது தேவை. பண விவகாரங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்து பார்க்கணும். கணக்கு வழக்குகளை திருப்ப பார்த்து அதுக்கேற்றாற் போல் செலவு பண்ணுறது நல்ல பலன்களை தரும். உடல் ஆரோக்கிய விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அதே போன்று முக்கிய மீட்டிங்கெல்லாம் கலந்து கொள்ளும்போது உங்களுக்கு சாதகமான சில சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருக்கும். எல்லாரும் சொல்கிறது அப்படியே உண்மை, வெளுத்ததெல்லாம் பால் அப்படிங்கிற நினச்சிக்கிறதை தவிர்த்துக்கிறது நல்லது. அதில் என்ன இருக்குன்றதை யோசித்து செயல்பட்டல்னா நல்ல பலன்களை தேடி வரக்கூடியதாக இருக்கும். அதே போன்று இன்றைய தினத்தில் நேரத்துக்கு இந்த சாப்பிடாமல் இருக்கிறது, சில நேரம் நமக்கு ப்ரெஷர், சில நேரம் சுகர், இது போன்ற விஷயங்கள் இருக்கும் பொழுது அந்த மருத்துவர் சொன்ன சில காரியங்களை கடைபிடிக்காமல் இருக்கிறது தவறுதலையும் உடம்பை பலவீனமாக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நம்ம நெட்டில் பார்த்தது, அதே மாதிரி இதை பார்த்தேன், இதில் மருந்து சொன்னால், இதை ஸ்கின்னுக்கு போட சொன்னால், இதை பண்ணால் அதை பண்ணான்னு சொல்லிட்டு அதை பார்த்ததெல்லாம் எடுத்து வாங்கி போட்டுக்கிறது அவ்வளோ சிறப்புகளும் கிடையாது. மருத்துவர் சொன்னதை கடைபிடிப்பது நல்லது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு விடாத உழைப்பு மிகப்பெரிய பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். கொஞ்சம் விரயங்கள் இருந்தாலும் இன்றைக்கி நிறைய பொறுப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப முக்கியஸ்தர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக விசாக நட்சத்திரம் இருக்கிறவா தெய்வ வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். மற்றபடி கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு ஒவ்வொன்றையும் தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிரயாணம் இன்றைய தினத்தில் தவிர்த்து கொள்வது விருச்சிக ராசிக்கு சிறப்பு பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். மற்றபடி இன்றைய தினத்தில் சினிமா தேட்டர் வச்சுருக்கிறவா, திருமண மண்டபம் வச்சுருக்கிறவங்களுக்கு, லேண்ட்லார்டாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ஆராய்ச்சி கல்வி, வெளிநாடு வெளியூர் சம்மந்தமான விஷயங்கள் எடுத்து பண்ணிட்டுருக்கோம், பாஸ்போர்ட் விசா டாக்குமெண்ட் சம்மந்தமான காரியங்கள்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். ரொம்ப முக்கியஸ்தர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டு. தனுர் ராசி நேயர்களே, நண்பர்கள் மூலமாக காரியத்தை பகல்லேருந்து மத்தியானம் வரைக்கும் சாதித்து கொள்வீங்க. மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க. பெரிய பிரச்சனையை ரொம்ப அழகாக சுலபமாக முடிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள். ஒரு கம்பெனியை எடுக்கிறது, அதே மாதிரி ஒரு வேலை ஸ்தாபனங்களை உருவாக்குறது, ஒரு ஆஃபீஸை உருவாக்குறது, ஒரு புதிய இடத்துக்கு போகிறது, புதிய நிறுவனத்தை உருவாக்குறது, புதிய கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணுறது, அதுக்கு ட்ரேட்மார்க் வாங்குறது, அதேமாதிரி வெப்சைட் உருவாக்குறது, வெப் டெவலப்பராக இருந்துட்டுருக்கவங்க, ஐடியில் ஒர்க் பண்ணி அனிமேஷன் சம்மந்தமாக சினிமா எடிக்டராக இருந்துட்டுருக்கிறவங்க,
அதே போன்று பார்த்துட்டிங்கன்னா ஆன்லைன் எடிட்டராக யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவங்களுக்கு, சோஷியல் மீடியாவில் இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. மிகப்பெரிய பிரபல்யங்கள் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. சில விஷயங்கள்லாம் நான் செய்யவே கிடையாது, ஆனால் என்னை தாண்டி பிரச்சனைகள் வருது அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கியமும் ஆர்வமும் கொண்டு பேசியிருப்பீங்க. அதுதான் அதில் இருக்கும். ரொம்ப நாள் பேசி இந்த நண்பர் பேசாமல் விட்டா அவளே திரும்பி வரட்டுங்கிற விஷயத்தில் இல்லாமல் என்னன்னு கேட்டு பாருங்கள். ரெஸ்பான்ஸ் பண்ணலைன்னா விட்டுருங்க. மற்றபடி ரெஸ்பான்ஸ் பண்ணாங்கன்னா என்னங்கிறத கேட்டு தெரிஞ்சு அதுக்குண்டான சால்வ் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை தரும். மகர ராசி நண்பர்களுக்கு விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம் லாப பிரயாணமாக மாறக்கூடிய அற்புதமான தினம். வியாபார விஷயங்கள் அனுகூல்யமாக இருக்கும். பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கும். நான் ரொம்ப வீட்டில் பர்ஃபெக்டாக இருப்பேன், நீ ஏன் இப்படி பர்ஃபெக்டாக இல்லை, ஐயோ இந்த இடத்துல இதை வைக்காத அதை வைக்காதன்னு சொல்லி அப்பப்போ டென்ஷன் ஆகுவேன். அதெல்லாம் பிறருக்கு ஃபஸ்ட்டு கன்ஃபியூஷன் ஆகும், ஃபஸ்ட்டு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகும். மற்றவங்க சொல்லும்போது ஆமாம்ல இது அப்போவே சொல்லிக் கொடுத்தாங்க, என் அம்மா அப்போவே சொல்லிக் கொடுத்தா, அப்பா அப்போவே சொல்லிக் கொடுத்தா, சித்தப்பா அப்போவே சொல்லிக் கொடுத்தா, மனைவி அப்போவே சொல்லிக் கொடுத்தா, கணவர் அப்போவே சொல்லிக் கொடுத்தாரு, தெரியலையே இப்போ தெரிய வருது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள். பெரிய பெரிய மீட்டிங்கெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஏர்போர்ட்டு, ரயில்வே ஸ்டேஷன், முக்கிய ஈவெண்ட்லலாம் மிகப்பெரிய செலிப்ரிட்டிஸை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், ஒரு லிங்க் கிடைக்கும். அதன் மூலமாக பிஸ்னஸ் உயரக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தும். கும்பராசி நண்பர்களே, மிகப்பெரிய உழைப்புகளுக்கு உண்டான அற்புதமான நாளாக இருக்கும். அரசியல் இருந்துருக்கிறவங்களுக்கு பதவி, பேர், புகழ், அந்தஸ்து, ஒரு புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாள். திருவிழா விஷயங்களில் கலந்து கொள்வது, அதே மாதிரி சீஃப் கெஸ்ட்டாக கலந்து கொள்றதுக்குண்டான சூழ்நிலைகள் வரும். புதிய இடம், இன்டீரியர் ஒர்க், அதே மாதிரி தொழில் ஸ்தாபனங்களை நிறுவுறது, இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூல்யமாக இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம், ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு புதிய ஒரு முயற்சி பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். சில நபர்கள் இத்தனை நாள் பேசாத இருந்தால் இப்போ நம்மளுக்கு நன்னா பேசுகிறா, திருப்பி பேசுவாளோ பேச மாட்டாளோ, இந்த மாதிரி ரொம்ப யோசனை எதிர்காலத்தை பற்றி யோசிக்காதீங்க. இப்போ என்ன நடக்கிறதோ அதை பற்றி செயல்பட்டுட்டு போகிறது நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில். மீனராசி அன்பர்களே, பூரட்டாதிக்கு பரவாயில்ல, ரேவதிக்கு பரவாயில்ல, உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு இன்றைக்கு கவனம் என்பது. ஆனால் பொதுவாகவே மீனராசிக்கு இந்த தினத்தில் பிரயாணம் வேண்டாம். சில நேரங்கள் மற்றவா சொல்லிட்டா அப்படியா சரி ஓகே அப்படின்னு விட்டு கொடுத்து போகிறது தப்பு கிடையாது. சில பேர் ஃபோன்லேயே இருந்துகிட்ருப்பா, சில பேர் பார்த்தீங்கன்னா சிஸ்டத்துலேயே இருந்துட்டுருப்பா, சில பேர் வேலையிலே இருந்துட்டுருப்பா. எங்கள் வீட்டை கொஞ்சம் கவனிங்க, என்னங்க இது அப்படின்னு சொல்லும்போது என்ன வீட்டை கவனிக்க என்ன, அந்த மாதிரி கோபத்தை கம்மி பண்ணிக்கிறது நல்லது. தார்த்தமாக பேசுங்க, தப்பை சுருக்குன்னு சொல்ல வேண்டாம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ரேவதி, பூரட்டாதி நட்சத்திரங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். தெய்வ வழிபாடு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும். உங்கள் அனுபவத்தை சொன்னால் அவளுக்கு எல்லாம் உங்களை பற்றி சொல்கிறேன், என்னை பற்றி எதாவது கேட்டலங்கிற யோசிப்பா. இதை கணவர் மனைவிக்கும், மனைவி கணவருக்கும் யோசிக்கக்கூடிய தினம். மாமா, சொந்த பந்தங்கள், அவாளுக்கு இது பண்ணணும், இவாளுக்கு இது பண்ணணும், இவாளுக்கு இது பண்ணணும்னு யாராவது சொன்னாலே அப்படியே எரிச்சல் ஊட்டும். அந்த கோபத்தை யார்கிட்ட காமிக்கிறதுன்னு தெரியாது. 10 பேர் கத்தினா எப்படி நான் பதில் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பேன். பண விவகாரங்களில் கவனம் என்பது தேவை. வாகனம் ஓட்டும்போது மற்றவாட்ட கோச்சுக்காதீங்க. இன்றைக்கி யதார்த்தமாக செயல்படுங்க, நல்ல பலன்களை கொடுக்கும் மீனராசி நேயர்களுக்கு. ஆன்மீக தகவல் தாந்திரிக பிரயாசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம், அதாவது வைகாசி விசாகம். வைகாசி விசாகத்தன்னைக்கு எப்படி பண்ணுறது, என்ன பூஜைகள் பண்ணுறது சிறப்பு. வீடு வாசல் சில முக்கியமான சில விஷயங்கள் நம்ம பண்ணிட்டாலே நம்ம லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம் கொடுக்கும். வாசல் தெளித்து அழகாக கோலம் போட்டு அதில் தீபம் ஏற்றி, வீட்டு வாசலில் மஞ்சள் தடவி 2 தீபம் ஏற்றி, வீட்டுக்குள்ளே வரும்போதே மகாலட்சுமியுடைய வழிபாடு பண்ணி முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணிவிட்டு, வீட்டில் முருகப்பனுடைய படம் இருந்ததுன்னா வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய செம்பரி, அரளி பூ இதை வாங்கி, இல்லை உதிரிப்பூவை முதல் நாளே வாங்கி கட்டி வச்சு சுவாமிக்கு மாலையாக சேர்த்து கொஞ்சம் உதிரிப்பூ வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பிள்ளையாரை வழிபாடு பண்ணிக்கோங்க, தீபம் ஏற்றிக்கோங்க. இன்றைக்கி ஒரு குழந்தைக்கு பிறந்த நாள்னால் எப்படி கொண்டாடுவேலோ எதனும் இனிப்பு பண்ணி சர்க்கரை பொங்கலோ பிரசித்தி பெற்ற சுவாமிக்கு நிவேத்தியம் பண்ணி, முருகனுடைய அர்ச்சனை இருக்குது, முருகருடைய போற்றிகள் இருக்குது, கந்தசஷ்டி கவசம் இருக்குது, சண்முக கவசம் இருக்குது, இப்படி சுவாமியினுடைய மந்திரங்களை சொல்லி உங்களுக்கு தெரிந்த பாடல்களை பாடி முருகா முருகா முருகான்னு எவரொருவர் மனமுறி வேண்டாரோ அவளுக்கு 6 படை முருகனும் அருள் பண்ணக்கூடிய அற்புதமான தினம். வேண்டும் வரத்தை தள்ளுவோம். இது மாம்பழ சீசனாக இருக்குது, மாம்பழ நிவேத்தியம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. இந்த நாளில் முருகருக்கு அர்ச்சனை பண்ணி அந்த புஷ்பத்தை நம்ம எடுத்துட்டு எந்த காரியத்துக்கு போனாலும் அவர் வெற்றி கொடுப்பார், அருள் பண்ணுவார். அப்படி இன்றைய தினம் ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது. பிரசித்தி பெற்ற கோயில்கள் பக்கம் இருந்தால் போயிட்டு வாங்க, மலைக்கோயில் இருந்தால் போயிட்டு வாங்க, கிரிவலம் இருந்தால் பண்ணிட்டு வாங்க.
அதே போன்று பார்த்துட்டுனா ஆசிரமங்கள் இருந்தால் உங்களால் முடிஞ்ச உதவிகள் எடுத்து பண்ணுங்கள். இன்றைக்கி பிரசித்தி பெற்ற ஹோமங்கள் இருந்தால் நெய் வாங்கி கொடுங்க. இதெல்லாம் ரொம்பவுமே சிறப்பாக இருந்துருக்கும். பக்தர்கள், முருக பக்தர்களை பார்த்தீங்கன்னா, அந்த முருக பக்தர்களுக்கு தேவையான சில சௌகரியங்கள் பண்ணி கொடுங்க. அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுத்தல்னா முருகனுக்கே செய்த நல்ல பலன்கள் மாதிரி இன்றைய தினத்தில் உண்டு. ஏன்னா நடைபாதையில் போயிட்டுருப்பாங்க. அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா பிரயாணம் பண்ணுறவங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த காலத்தில் காசு கொடுத்துடுவா, இங்கே கொண்டு போய் உண்டியலில் சாத்துவோம். இந்த மாதிரி வெறுங்கையாக அனுப்ப மாட்டா. அந்த மாதிரி இந்த பழக்கத்தை இப்பவும் கொண்டு வந்துட்டேன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். வைகாசி விசாகம் வீட்டு பக்கத்தில் இருக்கிற முருகாலயங்களில் கோயில் இருந்தது அப்படின்னு சொன்னால் அங்கே அபிஷேகம் பண்ணாங்கன்னா நீங்கள் போய் கலந்துக்கோங்க. பெரிய வரப்பிரசாதமாக இன்றைய தினம் உண்டு. வீட்டில் பண்ணக்கூடிய பூஜையை பற்றி நான் எடுத்து சொல்லிவிட்டேன். சில விஷயங்களை நம்ம மாற்றினோம் அப்படின்னு சொன்னால் குடும்பத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கும். இயற்கை நமக்கு நிறைய ஒவ்வொரு நிமிஷமும் உதவி பண்ணிகிட்டே இருக்குது. அந்த இயற்கையாக பஞ்சாங்கத்தில் இருக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகள் இதை கடைபிடிச்சிட்டாலே போதும். நம்ம எப்போவுமே இறைவனுடைய தொடர்பில் இருப்போங்கிறது தான் உண்மை. இன்றைய தினத்தில் அப்பேற்பட்ட அற்புதமான விஷயங்கள் நம்ம பார்த்தோம். காசி யாத்திரை பற்றி தெரிவிக்கணும்னு நினைக்கிறவா கீழே இருக்கக்கூடிய எண் 9790991004 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள். வேல்வேல் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா.